இந்த கொஸ்டின் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிட்ட ஒரு டாக்டர் கிட்ட இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, மை ஹேர் வாஸ் பிஃபோர் மை ஹேர் வாஸ் பிளாக் but day by day my hair is going white. I'm preparing for a NEET PG exam from last 7 months. So I want to study without stress, but in my mind automatically it gonna happen. So what is your advice for this, and what to do to avoid for going my hair white? இந்த மாதிரி ஒயிட் ஹேர் எனக்கு வந்துட்டு இருக்கு ஸ்ட்ரெஸ்னால. நான் வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட், நீட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், நான் 7 months அது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் எனக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுனால இப்படி இருக்கே, இதுக்கு என்ன உங்கள் அட்வைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 10 ஸ்டெப் நான் வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நம்மளை அந்த அழுத்திட்டு இருக்க அந்த எந்த ஒரு நெகட்டிவ் பிலீவ் நான் வச்சிருக்கேன், எந்த ஒரு தாட் வந்து எனக்குள்ள ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். ப்ராபப்ளி இவருக்கு நம்ம இதை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற ஒரு பயம் கூட இருக்கலாம். பட் இது ஒரு ஒர்க் ஷீட், நீங்களே உட்காந்து இதை பண்ணும்போது தான் உங்களுக்கு இதோட ஐடியா கிடைக்கும். ஸ்டெப் 1 வந்து ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட் ஸ்பெசிஃபிக் நெகட்டிவ் தாட், அந்த செல்ஃப் டாக் உங்ககிட்ட அடிக்கடி வந்துட்டு இருக்குங்கிறத எழுதுங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் டாக், இந்த நெகட்டிவ் தாட் இருக்கு இல்லையா, இது என்னோட பெர்செப்ஷனால வருதா, இல்லை என்னோட பிலீஃப் சிஸ்டத்தினால வருதா, இல்லை என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருதா, அதை உட்காந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்து 3வது ஸ்டெப் என்னன்னா, இது வந்திருக்கே இந்த தாட் வந்து நிஜமாவே ரியாலிட்டிலேருந்து வந்திருக்கா, இல்லை நான் தான் அப்படி பார்க்குறேன்னா, எனக்குள்ள இந்த டிஸ்டார்டட் பெர்செப்ஷன் இருக்கா, இல்லை நிஜமாவே ரியாலிட்டியில் இருக்க விஷயத்தை தான் நான் வந்து விஷயத்துலேருந்து தான் இந்த தாட் எனக்குள்ள வருதா அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே கேளுங்க. ஆஸ்க் யுவர் செல்ஃப் திஸ் கொஸ்டின், ரைட் டவுன் ஆன்சர். அண்ட் 4th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் பிலீஃப்னால என்னோட செல்ஃப் ஒர்த் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் எப்படி எஃபெக்ட் ஆகுது. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக வந்து ஹேர் வந்து கலர் மாறுறது தெரியுது. சில பேருக்கு வந்து ஸ்கின் கலர் மாறும், ஸ்கின் வந்து ஷ்ரிங்க் ஆகும். சில பேருக்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது. இட் மே ரிஃப்ளெக்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய தோணாமல் அப்படியே ஐடியலாக இருக்கும், எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். இது மாதிரி எப்படி வேணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த ஸ்ட்ரெஸ். ஸோ உங்களுக்கு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, இன் விச் வே இஸ் affecting your self-worth and self-esteem உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் இருக்கா? இப்போ இந்த தாட் உங்ககிட்ட இருக்கிறதுக்கால அந்த தாட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்து இந்த உங்களுக்குள்ள வருது இல்லையா அந்த செல்ஃப் டாக்ல நெகட்டிவ் தாட்ஸ், இந்த தாட்டை ரெஃப்யூட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கெட் அ கிளாரிட்டி. இது வந்து நம்பலாமா நம்பக்கூடாதாங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அடுத்த ஸ்டெப்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இந்த தாட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன எப்படி ஃபீல் பண்ணுவேன், எப்படி நான் பிஹேவ் பண்ணுவேன், how would I feel and behave suppose if I didn't hold on these kind of beliefs in me அப்படின்னு ask yourself. So that will give you better clarity. அதை லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம், நான் எனக்குள்ளே இருக்க ஏதாவது நல்ல விஷயங்களை ரொம்ப ஓவர்லுக் பண்ணுறோம், லைக் ஏதாவது நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், இல்லை என்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் நான் வந்து ரொம்ப கண்டுக்காமல் தள்ளி விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அதெல்லாம். ஸோ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா ரிப்பீட்டடாக எனக்குள்ள, இதை நான் வந்து எப்படி வந்து என்னையை நான் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம், இன்னும் பெட்டராக நான் எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மோர் பேலன்ஸ்டு வேவாக நான் எப்படி என்ன இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவோம், ஆனால் அந்த இன்டர்பிரிட்டேஷனை நான் இன்னும் எப்படி பெட்டராக நான் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக இன்டர்பிரிட்டேஷன் நான் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அது உங்களுக்கு உங்கள் பிரெயினே உங்களுக்கு பதில் கொடுக்கும். அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எங்கே இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்திருக்கு, அதுக்கு உண்மை இருக்கா உண்மை இல்லையா, இல்லை நீங்களாக தான் அப்படி நினச்சிங்களா, இல்லை நிஜமாகவே ரியாலிட்டிலேருந்து வந்துச்சா, அவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உங்கள் அன்கான்ஷியஸ் பிரெயினில் இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கான்ஷியஸ் பிரெயினுக்கு கொண்டு வரணும். இதை தான் நாங்கள் தெரப்பியில் பண்ணுவோம். இதை நீங்களே பண்ண முடிஞ்சால் யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரப்பி சப்போர்ட் வேணும்னா யூ கேன் டேக் ஒரு டெலி தெரப்பி சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோன் கால்லே உங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணப்படாது, உங்களோட நீங்கள் ஃபோன் காலில் நீங்கள் யாரும் உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தெரப்பி மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டிக்மா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் உங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு நீங்கள் வந்து தெரப்பி எடுத்துக்கலாம். நத்திங் ராங் இன் தட். அடுத்த விஷயம், இதே செல்ஃப் டாக் வந்து திரும்ப திரும்ப வந்ததுன்னா என்ன சக்தி பண்ணணும் அப்படின்னா, திருப்பி ஸ்டெப் 1லேருந்து அகெயின் இந்த 9 ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு 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 எனர்ஜெட்டிக்கான ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை நீங்கள் ப்ரெசென்ட்டில் வாழ முடியும்.
எது வரைக்கும் இதை பண்ணணும் அப்படின்னா, எப்போ உங்க மனசு ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுதோ, அது வரைக்கும் பண்ணணும். எப்போ உங்க மனசு நான் எது வேணாலும் கத்துக்க முடியும், எது வேணாலும் செய்ய முடியும்னு ஒரு ஃபீல் வருதோ, அது வரைக்கும் பண்ணணும். இது எவ்வளோ நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ உங்க மனசுக்குள்ள நான் வந்து ப்ரெசென்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதோ, அது வரைக்கும் பண்ணணும். எப்போ உங்க மனசால மத்தவங்கள மன்னிக்க முடியுதோ, அது வரைக்கும் நீங்க பண்ணணும். எப்போ உங்க மனசால மத்தவங்களுக்கு ஓடி போய் ஹெல்ப் பண்ண முடியுதோ, அது வரைக்கும் நீங்க பண்ணணும். எப்போ உங்க மனசால மத்தவங்களோட மைனஸ கூட அக்செப்ட் பண்ண முடியுதோ, அது வரைக்கும் நீங்க இத பண்ணணும். ஏன்னா, அது வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். அதாவது இவ்ளோ அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய உங்களுக்குள்ள இந்த இவ்ளோ நான் சொன்ன இந்த குவாலிட்டீஸ் எல்லாம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுரும். ஸோ உங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தோணல, மத்தவங்களோட மைனஸ பார்த்தா அக்செப்ட் பண்ணிக்க தோணல, இல்ல உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு உள்ள அப்படின்னா, நீங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்க்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். அத விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றதுக்கு என்ன முயற்சி தான் இது. இத நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் கண்டினியூஸாக 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எப்போலாம் உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அதுக்கப்புறம் அப்போலாம் நீங்கள் இதை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இந்த ஒர்க் ஷீட் பண்ண உங்களோட மைண்டில் இருக்க அந்த அந்த கிளம்ஸியான தாட்ஸ், அந்த குப்பைகள், அந்த வலி, அந்த 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 ஸ்கார் எல்லாம் ஓடி போயிடும். ஸோ நீங்கள் ஒரு எம்ப்டினஸ் ஃபீல் பண்ண முடியும், ஒரு லைட்டாக ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஃப் யூ ஃபீல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மனிதர்களுக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye bye. Take care.